Hi guys, welcome back. So இன்னைக்கு இந்த எடிட் எப்படி பண்றதுன்னு கத்துக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நியூ ப்ராஜெக்ட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் கம்போசிஷன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபியூஷன் கம்போசிஷன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ எனக்கு சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 7 செகண்ட்ஸ் கிளிப் வேணும் அப்படின்னா 7 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வச்சுட்டு நம்ம ஃபியூஷனுக்கு போயிடுவோம். ஸோ ஃபியூஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா அவுட்லெட் ஏற்கனவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்துட்டு 3D செட்டப்பாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியாவில் வச்சுக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 3D, அடுத்து ஒரு merge 3D, அதுக்கடுத்து ஒரு கேமரா 3D. ஸோ இதை மூணையும் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இது கூட ஒரு இமேஜ் பிளேன் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் பிளேன் கூட நம்ம பேக்ரவுண்டை வச்சு கனெக்ட் பண்ணிப்போம். இப்போதைக்கு மீடியா போல் வேணாம். இதில் ஸ்கேலில் போயிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ தெரியுதா? இதில் நம்ம வந்துட்டு ஜூம் இன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதவே டூப்ளிகேட் பண்ணி திருப்பி வச்சுக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி மர்ஜில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இது வந்துருக்கும். ஆக்சுவலி இது வேணால் நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வரும்போது நம்ம கேமரா வந்துட்டு இப்படி தான் வரும் ஆக்சுவலி. ஓகேவா? இந்த இடத்துல வேறு எதாவது பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு நான் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட் இந்த மாதிரி தான் காசு இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல ஃபுல் ஃபோக்கஸில் வந்துருச்சு. ஸோ இப்போது இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போய்க்கும் நம்மளோட இதில் போயிட்டு ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் திருப்பி ஒரு இமேஜ் பிளேன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ திருப்பி இமேஜ் பிளேன்
ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு வச்சுக்கிட்டு மீடியாக்குள்ள இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு காந்தி எடுத்துக்கிறேன். இப்போது காந்தியோட ஃபோட்டோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதை அந்த மர்ஜில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா காந்தி வந்துடுவார். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த மர்ஜை சின்னதாக்கிக்கணும். ஸோ சின்னதாக்கிடுவோம். ஸ்கேலை சின்னதாக்கிடுவோம். நல்லாவே ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்துடுவோம். வந்துட்டாரா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார். ஓகே, ஸோ இப்போ இவரை கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சு பார்ப்போமா? ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காந்திஜி இருக்காரு. ஸோ அவரை கீழே வச்சோம். இப்போ இவருக்கு மேலே நம்ம என்ன வரணும், லைக் 3D ஆகாது எஃபெக்ட் வரணுன்றதுக்காண்டி நான் வந்துட்டு ஒரு மரம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அதே மாதிரி திருப்பி ஒரு இமேஜ் பிளேன், அது கூட நம்ம மீடியா போன்ல இருந்து இந்த மரத்தை நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது கூட அப்படி மர்ஜ் பண்ணிட்டா அவ்வளோதான். இது கேமரா 3Dயோட இதுவாகாது. ஸோ இப்போ மீடியா போல கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதுக்கான இந்த மரத்துக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நான் ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் பண்ணுறேன். சாரி, இமேஜ் பிளேனில் போய்ட்டு ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நான் மாற்றி பண்ணிட்டேன். இமேஜ் பிளேனில் ட்ரான்ஸ்ஃபார்மில் வெயிட் மினிட், ட்ரீயை வந்துட்டு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன இமேஜ் வேணுமோ அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனிமேட் எப்படி பண்ணுறது கைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எடிட் எதுவும், அதாவது கீ ஃப்ரேம் எதுவும் வேணும் போகல. ஸோ ஒரு ட்ரீ, காந்திஜி, அதுக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு தூண், அதுக்கப்புறம் ஒரு க்ளவுடு, சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை அனிமேட் பண்ணுறதுக்கு சிம்பிள் கைஸ். ஸோ இப்படி வச்சுட்டு எக்ஸில் ஒரு கீ ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில், ஸோ அதுக்கடுத்து 140 கீ ஃப்ரேம் கிட்ட நான் வச்சுட்டு அங்கேக்கு இப்படி நான் மூவ் பண்ணிக்கணும். லைக் ஒரு மூவ் பண்ணிவிட்டு இவர் வர மாதிரி இன்னும் கொஞ்சம் சைடு வரணும். ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டா அதுவாக அனிமேட் ஆயிரும். ஸோ அனிமேட் ஆனதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண நான் வந்துட்டு பாலிகன் டூலில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஒரு லைன் இப்படி போகிற மாதிரி போயிட்டு டெக்ஸ்ட். ஸோ அவ்வளோதான். அதை எப்படி பண்ணுறது பார்த்துருவோமா? ஸோ இதுக்கே இவ்வளோ நோட்ஸ் வந்துட்டு இதில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்துட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிகன் டூல். ஸோ பேக்ரவுண்டு, அதுக்கடுத்து பாலிகன் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை மர்ஜ் கூட கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ பாலிகன், பேக்ரவுண்ட், ஸோ இதை மர்ஜ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு இமேஜ் பிளேனை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை மர்ஜ் பண்ணிப்போம். ஸோ இப்போது இந்த இடத்துல நான் அந்த பேக்ரவுண்ட் ஆக்சுவலி தொட்டுக்கிறேன். தொட்டுட்டு பாலிகனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு
ரொம்ப பாலிகன் லைன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு ரொம்ப ரேண்டமாக சும்மா எங்கேயாவது டச் பண்ணிக்கிறேன். லைக் 1 2 3 4 5 6 7 8 9 10 சம்திங் லைக் தட். இப்போது இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஸ்மூத் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு லைன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்டர் வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைக் எவ்வளோ பார்டர் வித் வேணுமோ அதை நான் வந்துட்டு இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 0.16 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சாஃப்ட் எட்ஜ் வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். லைக் கொஞ்சோண்டு நான் சாஃப்ட் எட்ஜ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் வந்துட்டு எப்பவும் போல் கலர்ஸ் கொடுக்குறதெல்லாம் பேக்ரவுண்ட் தான். ஸோ பேக்ரவுண்டில் நம்ம கிரேடியன்ட்டுக்கு போயிடுவோம். கிரேடியண்ட்டில் ஃபர்ஸ்ட் கலர் நான் வந்துட்டு க்ரீன்லேருந்து 3 கலர்ஸ் கொடுத்துருவோம். டாப் லெஃப்ட்டுக்கு நான் வந்துட்டு சாஃப்ரான் எடுத்துக்கிறேன். லைக் சாஃப்ரானுக்கு என்னது கூகுளில் பார்த்தேன். ஸோ இது நாளுக்கு நான் கலர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போது இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆக்சுவலி மாற்றணும். ஸோ லென்த்துக்கு வந்துட்டு நம்ம இப்போ பாலிகன் போயிட்டு கீ ஃப்ரேம், ஃபர்ஸ்ட் இதில் ஒரு கீ ஃப்ரேம், இங்கே வந்துட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் லென்த்தை 0க்கு வச்சுக்கும். ஸோ 0க்கு வச்சுட்டு இது எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்த்தோன்னா எப்படி வந்திருக்குன்னு தெரியலை. இந்த பாலிகன் ஆக்சுவலி முன்னாடி வைக்கணும். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேர்ஜில் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த கிறுக்கின மாதிரி இருக்கா. ஸோ இமேஜ் ஃப்ரேமில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இதை அதுக்கப்புறம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இதோட ரிசல்ட் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.